இந்த ஆர்கானிக் பிஸ்கட் பிஸ்னஸை எத்தனை வருஷமா பண்றீங்க மேடம்? எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் பண்ணது அந்த டோனட்ஸ் பண்ணேன். ஆக்சுவலா டோனட்ஸ் வந்து மைதால தான் கிடைச்சிட்டு இருக்கு வெளியே. நம்ம வந்து கோதுமை மாவுல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க ட்ரை பண்ணோம். எல்லா பிஸ்கெட்ஸுமே வந்து நாங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் மில்லட்ஸ் எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல ஸ்டார்ட் பண்ணோம். தயாரிக்கிறதுலாம் எங்க வச்சு? எதுவும் கடை எடுத்துருக்கீங்களா? கடை இல்ல, இப்போதைக்கு நாங்க வீட்ல தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹோம் பேக் ஃபியூச்சர்ல கடை வைக்கிற ஐடியால வந்துட்டீங்க. இப்போதைக்கு இந்த பிஸ்கெட்கெல்லாம் எப்படி காலம் எவ்வளவு நாள் வச்சு சாப்பிடுறீங்க? என்னோட பிஸ்கெட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 1 மந்த் தான் கொடுக்குறேன். ஏன்னா அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் போடுறது இல்லை அப்படின்னும் போது அதோட ஓகே, இதுல இருக்க அந்த விலை பட்டியலை நான் ஜஸ்ட் வாசிக்கிறேன். திணை பிஸ்கெட் வாங்குனீங்கன்னா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் விவசாயிகளின் நேரடி விற்பனை சந்தை மாதந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. இந்த சந்தைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சந்தையில் நிறைய விவசாயிகள் நேரடியான தங்களோட பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கையான உணவுப் பொருட்களும் இங்கே விற்கப்படுது. இந்த சந்தையில் நிறைய கடைகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்கெட் கடையை பார்க்க போகிறோம். நம்ம இது இல்லாம இன்னும் என்னென்ன கடைகள் இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Basis Pay, secure digital payments with multiple features and great success rate. முழுக்க ஆர்கானிக் மற்றும் வீகன் பிஸ்கெட்களை தயாரிக்கக்கூடிய திருமதி லக்ஷ்மி மேடம் நம்ம கூட இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் பற்றியும் இவங்க என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இந்த ஆர்கானிக் பிஸ்கெட் பிஸ்னஸை எத்தனை வருஷமா பண்றீங்க மேடம்? எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 3 வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெளியே வாங்குற பிஸ்கெட்ஸ்லாம் மைதா இருக்கு, வெள்ளை சக்கரை இருக்கு, அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரியுது. நம்ம பசங்களுக்கு அதை கொடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதால நம்மளே ஏதாவது ஹெல்த்தியர் வெர்ஷனா பண்ணி கொடுக்கலாம். முதல்ல உங்க வீட்ல இருக்க பசங்களுக்காக ஆரம்பிச்சது? என் பசங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. என்ன பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்க வீட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சேன். வீட்ல இருந்து ஹோம் பேக்கர். அத என்ன பிஸ்கட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் நான் பண்ணது அந்த டோனட்ஸ் பண்ணேன். ஆக்சுவலா டோனட்ஸ் மைதால தான் கிடைச்சிட்டு இருக்கு வெளியே. நம்ம கோதுமை மாவுல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க ட்ரை பண்ணோம். அதனால தான் நான் என்னோட பிராண்ட் டோனட் டிலைட்னு வச்சேன். அதுக்கப்புறம் வெறுமனே டோனட்ஸ் மட்டும் வேண்டாம், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் அதெல்லாம் கூட பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா பிஸ்கெட்ஸ்லுமே நாங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் மில்லட்ஸ் எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல ஸ்டார்ட் பண்ணோம். கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை இதெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக நாங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்றோம் குக்கீஸ். இப்போ எத்தனை வகையான பிஸ்கட் பண்றீங்க? அதெல்லாம் பட்டியலிடுங்க. ஒரு 18 வெரைட்டிஸ் பண்றோம் சார். சொல்லுங்க என்னென்ன? கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, கோதுமையிலேயே ஆல்மண்ட்ஸ் இருக்கு, கேஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் பிஸ்கட்கள் எல்லாமே பண்றீங்க. இப்போ சில பிஸ்கட்கள் நீங்க காட்ட முடியுமா? ஓகே. இது ஸ்ப்ரவுட்டட் ராகி, முளைக்கட்டின ராகி மாவு வச்சு பண்ற, நாட்டு சக்கரை போட்டு பண்ற பிஸ்கெட்ஸ் இதெல்லாம். இது கோதுமை மாவு, கேஷ்யூ நட்ஸ் வச்சு பண்ற கேஷ்யூ பிஸ்கெட்ஸ். இது ஆல்மண்ட்ஸும் கோதுமை மாவும் வச்சு பண்ற பிஸ்கெட்ஸ். இது ஓகே. பிஸ்கெட்ஸ்ல 18 வகை பண்றீங்க. இது இல்லாம இன்னும் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் பண்றீங்க? நாங்க கேக்ஸ் பண்றோம், ப்ரௌனிஸ் பண்றோம். எல்லாமே இதுதான் வச்சு கோதுமை மாவு வச்சு பண்றோம். ப்ரௌனிஸ்ல ஸ்ப்ரவுட்டட் ராகி வச்சும் ப்ரௌனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே எக்லெஸ், வீகன். தயாரிக்கிறதுலாம் எங்க வச்சு? எதுவும் கடை எடுத்துருக்கீங்களா? கடை இல்ல, இப்போதைக்கு நாங்க வீட்ல தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹோம் பேக் ஃபியூச்சர்ல கடை வைக்கிற ஐடியால வந்துட்டீங்க. இப்போதைக்கு உங்க பிசினஸ்ன்றது எப்படி நடைபெறுது? கடை இல்லன்ட்டீங்க, இப்போ எப்படி உங்க பிசினஸ் நடத்துறீங்க? என்னோட பிசினஸ் வாட்ஸ்அப் இருக்கு. அதுல என்னோட நம்பர் 8610642207. அந்த நம்பர்ல என்னோட கேட்டலாக் வாட்ஸ்அப்ல யாராவது மெசேஜ் போட்டு அதுல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கோம். ஸோ அங்க இருந்து எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்லிருந்தீங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்லை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல சொன்னீங்க, இல்லாம யாராவது ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா கொரியர்ல பண்ணிடுவீங்களா? கொரியர் பண்ணுவோம். சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா டன்சோ அந்த போர்ட்டர் ஆப் எல்லாம் அதில் போட்டு அனுப்பிடுவீங்க. இப்போ நம்ம நார்மலாக வாங்குற ஒரு பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பல பிராண்ட் இருக்குது. அதில் வாங்குறது இத்தனை நாள் ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் கொடுத்து எக்ஸ்பைரி டேட் கொடுப்பாங்க. இந்த பிஸ்கெட்டுக்கெல்லாம் எப்படி காலம் எவ்வளோ நாள் வச்சு சாப்பிடுவோம்? என்னோட பிஸ்கெட்ஸ்க்கு மேக்ஸிமம் 1 மந்த் தான் கொடுக்குறேன். ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் போடுறது இல்லை அப்படின்னும் போது 1 மந்த் மேக்ஸிமம் 1 மந்த்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறது நல்லது. என்னோட கேக்ஸ் எல்லாம் கூட 2 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். 2-3 நாள் வச்சு கேக் வைக்கிறீங்க. என்னென்ன கேக் வச்சிருக்கீங்க?
கேக்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். இந்த ராகி கேக்கும் பண்றோம், இந்த ஆல்மண்ட் கேக் பண்ணிட்டு இருக்கோம், கோதுமையில கேரட் கேக்கு, அப்புறம் இன்னைக்கு கொண்டு வந்தது கூட வந்து இது வந்து கேரட்டும் டேட்ஸும் போட்டு பண்ண கேக். இது கேரட் பேரிச்சம்பழ கேக். ஆமா, புதுசான கேக்கா இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியான கேக்காவும் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தங்க வந்து வீட்டுக்கு வாங்குறாங்க அப்படிதான் கொடுக்குறீங்களா, இல்லை நான் ஒரு கடை வச்சிருக்கேன் எனக்கும் வேணும் அப்படின்னு சொன்னா கூட கொடுப்பீங்களா? இப்போதைக்கு இண்டிவிஜுவலா நேரடியான கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். OFMல மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன், கடைக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ மைதால பண்றாங்க, ஒரு டெம்ப்ளேட்டா வச்சு கேக் பண்றாங்க இல்லை பிஸ்கெட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு விலைன்றது கொஞ்சம் கட்டுப்படியாகும், அதுக்கேற்ற மாதிரி விலை வச்சு விற்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ஆர்கானிக் நாட்டு சக்கரைக்கெல்லாம் பயன்படுது விலை ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா? அப்போ உங்கள் ப்ராடக்டோட அந்த விலையும் அதிகமாக இருக்கிறதா? எப்படி இருக்குது விலையெல்லாம்? கம்பேரிட்டிவ்லி பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த நன்மை கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும்னா அது கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா அது எனக்கு புரியுது. அந்த வகையில் நீங்க உங்களோட அந்த ஒரு மெனு கார்டு மாதிரி ஏதாவது இருக்கா விலைப்பட்டியலோட? எடுங்க வேணா பார்க்கலாம். இதுதான் என்னோட மெனு கார்டு. இது வந்து வீகனுக்கு மட்டும்தான் இந்த மெனு கார்டு. இது எல்லாமே வீகன், பால் கூட சேர்க்கப்படாத பிஸ்கெட்கள். அதோட மெனு கார்டு. ஓகே, இதுல இருக்க அந்த விலைப்பட்டியலை நான் ஜஸ்ட் வாசிக்கிறேன். திணை பிஸ்கெட் வாங்கினீங்கன்னா 100 கிராம் 140 ரூபாய். அது இல்லாமல் பாதாம் பிஸ்கெட்ஸு 100 கிராம் 130 ரூபா. முந்திரி பிஸ்கெட் இருக்குது 130 ரூபா. நான் சொல்கிறது எல்லாமே கிராம் அடிப்படையில் 100 கிராம் தான். சாக்லேட் பிஸ்கெட் இருக்குது 130 ரூபா. ராகி பிஸ்கெட் 130 ரூபா. கம்பு பிஸ்கெட் 130 ரூபா. அது இல்லாமல் கேக் வந்து சாக்லேட் கேக் 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 750 ரூபா. கோதுமை கப் கேக் ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா 40 ரூபா. அது இல்லாமல் ராகி கேக் வந்து 60 ரூபா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பேரிச்சம்பள கேக், அது வந்து 50 ரூபா. வீகன் ப்ரௌனிஷ் அது வந்து 80 ரூபா. ஸ்ப்ரவுட்டட் ராகி அது வந்து 130 ரூபா. இப்படி கேக்லேயுமே வந்து அந்த விலையெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த காசை கொடுத்து உங்களால் அந்த ஹெல்த்தை வாங்க முடியாது. அதுதான் மேடம் சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் அடுத்த லெவல் பிஸ்னஸ் எப்படி மேடம் கொண்டு போகலான்ற ஐடியாவில் இருக்கீங்க? சொல்லி நீங்கள் ஷாப் வைக்கலான்னு இருக்கீங்க. அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சு ஒரு ஹோல்சேல் மாதிரியும் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லை ஒரு ஸ்டால் ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சு பண்ணலாம்? அவுட்லெட்டும் கொடுப்பீங்க. ஆமாம். எதுவும் நேம் வச்சிருப்பீங்களா? நேரம் பிஸ்கட் நேம் அப்படின்னு கிடையாது, என்னோட பிராண்ட் நேம்ல தான். டோனட் டிலைட் என்னோட பிராண்ட் நேம். டோனட் டிலைட் அதுதான் என்னோட பிராண்ட். ஆமா, அத ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு வெப்சைட் ஆன்லைன்ல இருக்கா? வெப்சைட் இல்ல, இப்போதைக்கு இன்ஸ்டாவும் வாட்ஸ்அப்பும் மட்டும் தான். ஓகே. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உமனா இருக்கவங்க நிறைய பேர் ஆண்டர்பிரனராக மாறுறாங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு உமனாக இருந்து ஆண்டர்பிரனர் மாறுறீங்க, எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும், பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணணும், ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லையா? அது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? என்னோட குடும்பம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. எனக்கு வெளில போய் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வாங்கிட்டு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதால என்னால் சப்போர்ட்டான குடும்பம் இருந்தால் எந்த பெண்ணாலையும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல எப்படி கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலாக என்னோட பையன் வந்து MSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தான். அவர் வந்து தான் எனக்கு சொல்லி தந்தார். இந்த மாதிரி அவர் வந்து கோதுமை மாவு வச்சு இதையும் பண்ண முடியும் அப்படின்னு அவர் எனக்கு கற்று தந்தார். அதை பேஸ் பண்ணி நாங்கள் மில்லட்ஸ்லேயும் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உங்ககிட்ட இருந்து யாராவது வாங்கி சேல் பண்ணணும்னு நினச்சா வாங்கி சேல் பண்ணலாமா, இல்லை நீங்கள் வேறு எதுவும் பிஸ்கட் அது பண்ணுறதுக்குலாம் கற்றுக் கொடுக்குறீங்களா? கற்றுக் கொடுக்குறோம். வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டேஸில் வந்து கிளாஸஸும் எடுக்கிறோம். நாங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம். பர் கிளாஸ் 1000 rupees சார்ஜ் பண்ணுறோம். எத்தனை நாள் நடக்கும் இந்த கிளாஸஸ்? 4 நாள். ஆக்சுவலாக ஒவ்வொரு செஷனும் தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கீஸ் ஒரு நாள், கேக்ஸ் ஒரு நாள், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் சரி, இல்லை பிஸ்கட்ஸ் வேணும்னாலும் சரி, எதுனாலும் நீங்கள் மேடமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிடும். நீங்களும் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே விடை கொடுத்தீங்க. மிக்க நன்றி மேடம். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.